ஒரு வருஷத்துக்கு 12% ஆண்டு வட்டி. ஓகே, அதே மாதிரி பி என்பவர் 12,000 ரூபா வாங்கியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு 18% ஆண்டு வட்டி. எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? அதாவது இங்கே வட்டி சமமாக இருக்கும்னு சொல்ல, கடன் தொகை, அதாவது திருப்பி செலுத்தும் போது வட்டி முதல்ல சேர்த்து செலுத்துவாங்களா, அப்போது எப்போ சேமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இங்கே 16,000 காமனாக என்ன அடிக்க முடியுதோ அடிச்சுக்கலாம். நாலாம் வாய்ப்பாடில் அடித்தா நான் ஒரு 4,000 வருங்களா, அதே மாதிரி கீழே இருக்கிற 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3,000 வந்துடும். ஓகே, இப்போ வேறு பாருங்கள், ஏ எவ்வளோ வச்சுருக்காரு, 4,000 வச்சுருக்காரு, பி எவ்வளோ வச்சுருக்காரு, 3,000 வச்சுருக்காரு. ஓகே, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஏக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, 4,000 × 12, 4 12 சார் 48, 480 ரூபா வட்டி கிடைக்குது. பிக்கு எவ்வளோ கிடைக்குது, 18%, அப்போ 18 × 3 54, 540 ரூபா கிடைக்குது. ஓகே, இப்போ நல்லா பார்க்குறோம், ஏக்கும் பிக்கும் கேப் எவ்வளோ இருக்குது, 1000 ரூபா கேப் இருக்கா. ஓகே, ஏ 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. ஆனால் இப்போ ஒரு வருஷம் முடிவில் பி அந்த 1000 ரூபாயில் ஒரு 60 ரூபாயை சேவ் பண்ணிடுறாரா. ஓகே, நல்லா பாருங்கள், ஏன்னா இங்கே ஏ 480 தான் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ஆனால் பி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அதை விட 60 இன்க்ரீஸ் பண்ணுறாரா, 60 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ எப்போ அமௌண்ட்டு சேவ் ஆகும்னா, இந்த 1000 ரூபா கேப்பை ஃபில் பண்ணிட்டா அவங்களோட அமௌண்ட் சேம் ஆகிடுமா. ஒரு வருஷத்துக்கு பி 60 தான் எக்ஸ்ட்ரா லீடு கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்போ எப்போ அந்த 1000 எப்போ கேட்ச் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 60 ரூபா அவர் கவர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை கவர் பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்க்குறோம். அப்போ 1000 ÷ 60 அடித்தா என்ன வரும், 50 ÷ 3, அப்போ 16 3 சார் 48, 2/3. அப்போ ஆன்சர் 16 2/3 இங்கே இருக்கு, ஆப்ஷன் சி.